எல்லா ஐயர்மாரும் இல்லை. அப்புறம் எல்லா ஐயர்மாரும் தூக்கி கொண்டு வராங்க. இது ஒரு சில ஐயர்மாருக்கான பதிவு. நிறைய ஐயர்மார் நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், வீரா ஐயான்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். அவரெல்லாம் நல்ல விஷயம், அறிவு சார்ந்த விஷயம், அல்லது மக்களுக்கு குறிப்பாக சாமானிய கோயிலுக்கு காசு கேட்கும் போது கஷ்டப்பட்ட ஆக்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் தான் காசு தருவேன் என்று சொல்கிறவன் அவன் அவங்களுக்கும் கொடுக்க மாட்டான், பொய்க்குத்தான் சொல்லுவான். நான் வெளியில் சனத்துக்கும் கஷ்டப்பட்ட ஆக்களும் கொடுக்குறேன், கோயிலுக்கு தரமாட்டேன்ட்டு. அப்போ நேரடியாகவே ஐயருக்கு இந்த கதையை நான் தான் சொல்லுவேங்க. அப்போ ஐயர் என்னும் ஒரு பொம்பளைக்கு நெத்தியில திருநீறு பூசலாமா, பூசி விடலாமா என்று விளக்கங்களுக்கு வினையா வரும். நாங்கள் செய்கிற அதுவும் தர்மமோ அதர்மமோ எதை நாங்கள் செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடையா வரும். நாங்கள் நல்லதை செய்தா எங்களுக்கு நல்ல தெய்வம், நாங்கள் அதர்மத்தை செய்தா மாதா பிதா குரு தெய்வம். இந்த மாதா பிதா குரு தான் தெய்வம் என்று நாங்கள் படித்தது. குருக்கள் தெய்வம் என்று படிக்க இல்லை. எங்கட கேட்டியகளி உதுகும் ஒரு கதை அண்டு. ஊருக்கு வந்தாச்சு, ஊரில் கணக்க வீடியோலாம் போட்டான் தானே. இது ஒரு முக்கியமான சம்பவம். இது நீண்ட நாளாக இந்த சம்பவத்தை செய்யணுமென்றக்காண்டி இருந்த நான், அந்த சம்பவம் இன்றைக்கு எனக்கே சரியாக வந்து அமைஞ்சதால் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோவை யார் மனதையும் புண்படுத்துறதுக்காகவோ அல்லது மற்றவரை கேலி செய்வதற்காகவோ இந்த வீடியோ செய்யலை. இப்படிப்பட்ட மனிதர்கள் திருந்தோணுமென்றக்காண்டி தான் செய்கிறேன். அதிலே மெயினாக ஐயர் மாற்ற கோயிலில் பூசை செய்கிற ஐயர் மாற்ற காலில் விழுந்து கும்பிட்றாக்கள் பார்க்காதீங்க. கோயிலில் பூசை செய்கிற ஐயர் மேலே கடவுள் என்று நினைக்கிறார்கள் பார்க்காதீங்க. கோயிலில் பூசை செய்கிற ஐயர் மேலே தான் உலகம் என்ற ஆக்களும் பார்க்காதீங்க. ஏனெண்டா இந்த வீடியோ உங்களுக்கு எதிரான வீடியோ. அப்புறம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ப்ரெஷர் கூடி, விபி கூடி, அங்கால சுகர் டயபெட்டிக் எல்லாம் கூடி வருத்தக்காரராக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் ஒரு சில உண்மை சம்பவத்தையும் பகுத்தறிஞ்சதையும் பற்றி இந்த காணொளி செய்கிறேன். எனக்கு நடந்த சம்பவத்தையும் வச்சு இந்த காணொளி செய்கிறேன். அப்போ செய்யகள் என்ன நடக்கும்னு சொன்னால், இது எல்லா ஐயர்மாருக்கானதும் இல்லை. நிறைய ஐயர்மார் நல்ல ஐயர்மாரும் இருக்கணும். அப்போ அந்த ஐயர்மாருக்கு இல்லை, இது தொப்பி அளவான ஐயர்மார் வடிவாக இழுத்து போட்டு உங்களுக்கு தான் அந்த தொப்பி என்று போட்டுக்கொள்ளுங்க. தொப்பி அளவில்லாதாக்கள் இது உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? ஏன்னா நிறைய ஐயர்மார், நிறைய பூசவர்கள், நிறைய அறம் சார்ந்தும் தர்மம் சார்ந்தும் நீங்கள் வேலை செய்கிறீங்கள். அதால் இது உங்களுக்கானதில்லை. அறம் தவறினவர்களுக்கும் மற்றவர்களை பேக்காட்டி பிழைப்பு நடத்துகிற ஐயர்மாருக்கும் தான் இந்த வீடியோ. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் விடுமுறையில் வந்து ஊரில் நிற்கல ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயில் சாமியை வந்து மேலுக்கு வச்சு அந்த வெளி வீதியில் சுற்றி கொண்டு வந்தாங்க. சுற்றி கொண்டு வரைக்க நானும் சேர்ந்து சுற்றி வந்தேன். கோயில் சாமியோட சேர்ந்து சுற்றி வரைக்கல அந்த கோயில்ன்ற ஒரு ஐயர் என்ன கண்டு போட்டு கேட்டார், நீங்களா தம்பி அந்த வெளிநாட்டில் இருந்து வந்தீங்கன்னு கேட்டார். அப்போ நான் என்ன நோமண்டு. அப்போ பக்கத்து சாமி சுற்றி வந்த சாமியாக இறங்க இல்லை. இவர் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல நின்று பூ செய்ய வேண்டியான். சாமி சுற்றி வருது, என்ன மறைச்சி போட்டு இந்த கேள்வியை கேட்டுட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கதைக்கணும்னு கேட்டார். நாங்கள் சொல்லுங்க, என்ன விஷயம் ஒன்று சொல்லுங்கோட்டு. எங்களுக்கு ஒரு 174 செம்பு தேவைப்படுது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்த நீங்கள் 174 செம்பு வாங்கி தந்தீங்கன்னா அது தர்மமாக இருக்கும். அது நீங்கள் ஒரு கடவுளுக்கு செய்கிற தர்மமாக இருக்குமான்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா குறைக்காதங்கோ, நான் வந்து இந்த கோயில் கட்டுறது, கோயிலுக்கு சாமான்கள் வாங்கி கொடுக்குறது, இப்படியான விஷயத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட நான் படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் தான் நான் உதவி செய்கிறது தான் என்னுடைய நோக்கம். நான் அப்படி தான் செய்கிறேன். அது என்னால் முடிஞ்ச உதவியை ஏழைகளுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் அல்லது பாடசாலை படிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு தான் செய்கிறேன். நான் என்ன காரணம் என்றால், நான் இந்த முள்ளிவாய்க்கால் வரையும் போய் மே 17 வரையும் போய் அதுக்கு பிறகு தப்பி வந்தால்தான் நான். அப்போ மே 17 வரைக்கும் போனவனுக்கு தான் தெரியும் கோயிலுக்கு கொண்ட காசு ஓட்டுறது சரியா, அல்லது 4 பிள்ளைகளை படிப்புக்கு உதவுறது நல்லதா, அல்லது கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்கிறது நல்லதாண்டு யாருக்கு தெரியுமான்னு சொன்னால், முள்ளிவாய்க்கால் வரையும் போய் நொந்து நூண்டாகி ஆமியில் புடிபடையக்கில் கட்டின உடுப்போடையும் போட்ட உடுப்போடையும் போய் சரணடைஞ்சு எல்லாம் பிடிபட்டவனுக்கு தான் தெரியும் அந்த சாமி நம்பிக்கை எந்த அளவுக்கு எங்களை பாதிச்சான்னு சொல்லி. அதே போல் எனக்கு சாமி நம்பிக்கை இல்லையான்னு கேட்டால் எனக்கு சாமி நம்பிக்கை இருக்குது. எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியில் எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, அது பயபக்தி இருக்குது. அதோட நீங்கள் திருப்பியும் பெறலாம், நீங்கள் சைவ சமயம் இல்லையா அல்லது வேறு சமயக்காரரா. நான் பிறப்பில் இருந்து சைவ சமயத்திலிருந்து வந்தால்தான் எனக்கு முதற்பட்ட தலைமுறைகள் எல்லாமே சைவ சமயத்திலிருந்து வந்தாங்களான். நான் சைவ சமயத்தை படித்து வந்தால்தான், அதாவது 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்க சைவ நெறியோட புத்தகம் தானே, அந்த புத்தகத்தை படித்து வந்தாள்.
இந்து சமயம் படித்து வந்தாள் இல்லை, சைவ நெறி என்ற புத்தகத்தை படித்து வந்தாள். சரி, அது அப்படி இருக்க இந்த ஐயா அப்படி கேட்டோடனே நான் ஐயாவுக்கு சொல்லி போட்டேன், கோயிலுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், இல்லை கோயிலுக்கு சாமான் வாங்கி தர மாட்டேன். அதாவது கோயில் நிர்வாகத்தில் இல்லை, கோயிலுக்கு தேவையானது வந்து கோயில் நிர்வாகம் தானே கேட்கணும். ஐயருக்கும் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயர் கோயிலுக்கு பூசை செய்ய வந்த ஒரு ஆள். அப்போ ஐயர் கேட்குறதே தப்பு தானே. அப்போ கூட நான் யோசிச்சேன், ஏன் இந்த ஐயர் ஏன் கேட்குறாரு? ஐயருக்கும் சம்பந்தம் இல்லையே, இந்த கேள்வியை நிர்வாகம் தானே கேட்கணும். இப்போ நான் அதை நின்றாக்களை கேட்டேன், இந்த கோயில் நிர்வாகம் கேட்க வேண்டிய விஷயத்த கோயிலுக்கு பூசை செய்ய வந்த ஐயர் கேட்குறாருண்ட. அவங்க சொன்னாங்க, அதான் தம்பி எங்களுக்கும் தெரியல, உங்களை மாதிரி வெளிநாட்டில் இருந்து வார ஆகட்டையில் ஐயர் தான் மறைச்சு காசு கேட்குறாரு ரெண்டு. சரி, சொல்லி முடிஞ்சு போட்டு இஞ்சால வேற ஒரு ஆள் வந்து கேட்டார், தம்பி எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது கோயிலுக்கு, காசு தருவீங்களான்னு. நான் ஐயருக்கு என்ன பதில் சொன்னேன்னா அதே பதில் நான் சொல்லி போட்டு விட்டுட்டேன். இது கோயிலில் நடந்த சம்பவம். அதுக்கு பிறகு நான் கோயிலில் இருந்து பார்க்கும்போது இந்த ஐயரை தான் நோட் பண்ணி பார்த்தால் பூசையெல்லாம் முடிஞ்சு ஐயர் வந்து திருநீறு பூச போகிறார். யாருக்கு? கோயிலுக்கு வந்தவர்களுக்கு திருநீறு பூசுகிறார். அதுவும் ஆம்பளையில் எல்லாருக்கும் பூசுகிறார். பூசைக்குள்ள பொம்பளைக்கும் என்ன செய்கிறார், திருநீர் தக்கள்ளி நெத்தியில் பொம்பளைக்கும் பூசி விடுறார். அப்போ அதில் ஒரு பொம்பளை கேட்குறா, ஐயா எப்படி ஏன் பூசுறாரு? கையில் தரலாம் தானே திருநீர், பக்கத்தில் நிற்கிற ஆச்சுக்கிறா, அது ஐயா பூசினா புண்ணியம், அதுதான் ஐயா எல்லாருக்கும் பூசி விடுறாரு. எனக்கு விளங்க இல்லை, அது என்ன ஐயர்மார் பூசினா புண்ணியம்? ஐயர்மாருக்கு கையோங்கினா 7 ஜென்மத்தில் பாவம் இருக்கும், ஐயர்மாருக்கு ஐயர்மாரோட சுரஞ்சா 7 ஜென்மத்துக்கு தண்டனை இருக்கும், பாவம் இருக்கட்டும், அது எனக்கு விளங்க இல்லை. மற்றது ஏன் ஐயர்மார் என்னத்துக்காண்டி திருநீத்தை பூசணும்? கோயிலுக்கு பூச முடிஞ்சாச்சு, திருநீத்தை கொடுத்தா எல்லாரும் தொட்டு பூசிட்டு போகிறாங்க. எல்லாத்துக்கும் பட் எல்லா 2 கையும் இல்லாத ஆக்கலன்னு சொன்னால் ஐயர் பூசி விடுறது நியாயம். ஆனால் எல்லா பொம்பளைகளுக்கும் ஐயர் என்ன பூசி விடுறாரு? அது எனக்கு அந்த விளக்கம் விளங்க இல்லை. அல்லது நான் விளங்காமல் நிற்கிறோம் தெரியல. நான் சில வேளையில் இந்த ஐயர் மாற்ற இது சம்பந்தமாக படிப்பு சம்பந்தமாக எனக்கு விளக்கம் இல்லையோ இன்னும் எனக்கு தெரியலை. விளக்கம் தெரிஞ்சனே கீழே எழுதி விடுங்க. ஐயர்மார் இன்னும் ஒரு பொம்பளைக்கு நெத்தியில் திருநீறு பூசலாமா, பூசி விடலாமா என்றது எனக்கு விளக்கம் எழுதி விடுங்க. மற்ற அதே உண்டு. 2வது, அந்த கோயிலுக்கு வந்த பொம்பளைகள், அதே மாதிரி இளம் புள்ளிகள், படிக்கிற புள்ளிகள் எல்லாரையும் அந்த பொம்பளைகள் ஐயாண்ட காலில் விழுந்து கும்பிடுங்க. ஐயாண்ட காலில் விழுந்து. ஏன் ஐயாண்ட காலில் விழுந்தோணும்? நான் படித்த காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம், இந்த மாதா பிதா குரு தான் தெய்வம் என்று நாங்கள் படித்தது. குருக்கள் தெய்வம் என்று படிக்க இல்லை. எங்கட படித்த இதில் குருக்கள் தெய்வம் கோயிலில் உள்ள கோயிலை கும்பிடுங்கோ, சாமியை கும்பிடுங்கோன்னு சொல்லி கொள்ளிய கோயில் ஐயரை கும்பிடுங்கோ, ஐயத்தை காலத்தொட்டு கும்பிடுங்கோன்னு இல்லை. தயவு செய்து அறிவு சார்ந்த மக்கள் நாங்கள், எங்களுக்கு மிருகத்தை விட ஒரு அறிவு கூட. அப்போ அப்படிப்பட்ட மக்கள் என்ன தேவைக்காக ஐயற்ற காலில் விழுந்து கும்பிடணும் என்று சொல்லுங்க. அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், கோயிலில் உள்ள சாமி எங்கட, கோயில் கட்டினது நாங்கள், நான் இல்லை, எங்கட தமிழர் கட்டின கோயில், தமிழருக்கு சாமி. இடையில் ஒரு சமஸ்கிருதத்தை வச்சு நாங்கள் சாமிக்கும் எங்களுக்கும் இடையில இந்த ஏஜென்சியை வச்சுக்கிறோம், சமஸ்கிருதம் என்ற ஏஜென்சியை வச்சுக்கிறோம். அந்த ஏஜென்சியை எடுக்கிறவர் தான் இந்த ஐயர். அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, ஐயர் எல்லாம் செய்தால் சரி, நாங்கள் செய்கிறதெல்லாம் போல ஐயர் என்ன செய்யுது, ஐயர் 2 2 5 என்றாலும் சரிதான், ஐயர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். 2 2 7 என்றாலும் ஐயர் சொன்னால் சரிதான் என்ற நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அதை பகுத்து ஆராய்ஞ்சு இது சரி அது பிழை என்று அறிஞ்சு கொள்கிற பக்குவத்தில் நாங்கள் ஒரு சில பேர் இல்லை. இன்னும் ஒரு சம்பவம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஏதோ ஒரு கரண்ட் பிரச்சனையோ கம்பி பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனையில் ஐயரோட சண்டை பிடிச்சிட்டார். சண்டை பிடிச்சா ஐயருக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, அந்த விஷயம் பிள்ளையாண்டு தெரிஞ்ச உடனே அந்த ஐயர் சொல்லிவிட்டா, ஐயோ தம்பி நான் உண்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். ஊரில் உள்ள ஒரு சில பேர், ஐயோ ஐயர் மன்னிப்பு கேட்டால் அது பெரிய பாவம், நீங்கள் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வச்சு விட்டீர்கள், ஐயர் ஏதாவது ஓதி விட்டுருவார், ஏதாவது ஊட்டி விட்டுருவார், இனி உங்களுக்கு கஷ்டம்தான். அந்த ஆளை சொல்லிவிட்டாங்க, அது இனி சிக்கல் தான் சொன்னோன்னா அந்த ஆள் என்ன வந்து கேட்குது, தம்பி ஐயர் விட்ட புளியத்தான் தம்பி நான் சுட்டு காட்டினான், இவங்க என்ன பயமுறுத்துறாங்க, ஏதாவது ஐயர் உருட்டி கட்டி விட்டுருவார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்படியோ சந்தர்ப்பம் இல்லை, ஏன்னா நீங்கள் செய்கிற தர்மம் தான் எங்களுக்கு வினையா வரும். நாங்கள் செய்கிற தர்மமோ அதர்மமோ எதை நாங்கள் செய்கிறோமோ எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடையாக வரும். நாங்கள் நல்லதை செய்தால் எங்களுக்கு நல்லது நடக்கும், நாங்கள் அதர்மத்தை செய்தால் எங்களுக்கும் அதர்மம் நடக்கும். நான் தெளிவாக இருக்கிறேன். நான் 4 பேருக்கு நல்லதை செய்வனோடைய அதான் செய்தால் எனக்கு நல்லது நினைக்க முடியும். நான் இன்னும் ஒரு தடவை தங்கி நிற்க மாட்டேன். ஐயரை போய் கேட்டு, ஐயா எனக்கு ஆசி வழங்குங்கோ, எனக்கு மந்திரம் சொல்லி விடுங்கோ, எனக்கு புத்தி சொல்லுங்கன்னு ஐயர்கிட்ட கேட்க மாட்டேன். யாராவது படித்த அறிவு சார்ந்த அல்லது நல்ல அறிவுஜீவிகள்கிட்ட தான் எனக்கு தேவையானதை நான் கேட்டுக்கொள்ளுவேன். ஐயர்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்டா, இங்கே எத்தனை ஐயர் படித்து பட்டம் பெற்றிருக்கணும்? ஒன்றுமில்லை. எத்தனை ஐயர் மாதிரி படித்து பட்டம் பெற்றிருக்கிறான்னு பாருங்க, நீங்களே கேளுங்க. ஐயா நீங்கள் எத்தனை படிச்சீங்க?
கூடுதலான ஐயர்மார் 8ஆம் ஆண்டு கடந்திருக்க மாட்டேன். 8ஆம் ஆண்டு கீழே அனுப்பினோம். பிறகு அப்படி ஐயராகி குருக்களாகி எங்கே போய் குருக்கள் ஆகினவனு தெரியல. கொஞ்ச காலம் ஐயர் வாங்க. பிறகு ஒரு 5 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க அவர் இப்போ குருக்கள் உண்டு. எங்கே போய் குருக்கள் மடத்தில் கல்வி கட்டாரா அல்லது எங்கேயாவது குருகுலத்தில் போய் கல்வி கட்டு பட்டம் கட்டாரா எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு விதத்தில் அவர் குருக்களாகிற ஊர்ச்சனவன் நம்பி குருக்கள் காலில் விழுந்து கும்பிட்டு திரியிறியாள். இந்த வீடியோ செய்ய வந்த நோக்கத்தை மெயினாக சொல்கிறேன். முதலாவது பூசைக்கு நான் போன்றான். 4வது பூசையில் இந்த ஐயர் பிரசங்கம் வைக்கிறார். கோயில் பூசை முடிஞ்சு பிரசங்கம் வைக்கிறார். என்ன பிரசங்கம்? எங்களுடைய மக்களுக்கு அறிவு சார்ந்த பிரசங்கம் வைக்கிறார். அந்த பிரசங்கத்தில் சொல்றார், கோயிலுக்கு உதவி செய்யாதவன், கோயிலுக்கு காசு கொடுக்காதவன் எங்கேயும் உதவி செய்ய மாட்டான், யாருக்கும் காசு கொடுக்க மாட்டான். குறிப்பாக கோயிலுக்கு காசு கேட்கும்போது கஷ்டப்பட்ட ஆக்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் தான் காசு தருவன் என்று சொல்கிறவன் அவங்களுக்கும் கொடுக்க மாட்டான். பொய்க்குத்தான் சொல்லுவான், நான் வெளியில் சனத்துக்கும் கஷ்டப்பட்ட ஆக்களும் கொடுக்குறேன், கோயிலுக்கு தரமாட்டேன்ட்டு. அப்போ நேரடியாகவே ஐயருக்கு இந்த கதையை நான் தான் சொன்னார். அப்போ ஐயர் என்ன மையப்படுத்தி தான் என்ன செய்கிறார்? ஊர் ஃபுல்லாக லஸ்பீக்கரை கட்டி அலௌன்ஸ் பண்ணி அந்த அலௌன்ஸிங்கில் ஐயர் சொல்கிறார். அப்போ ஐயர் ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கல, ஐயர் சார்ந்த விஷயத்தை நாங்கள் உலகம் ஃபுல்லாக சொல்லிவிடுவோம், சொல்லத்தானே வேணும். அதால் உலகம் ஃபுல்லாகவே தெரியணும் என்ன இப்படி நடந்துன்றது. அப்போ ஐயரோட நான் தான் இப்படி கதைச்சினான். ஐயர் சொல்கிறார் இப்படி என்று நான் ஆறாருக்கு செய்கிறேன், ஆறாருக்கு உதவி செய்கிறேன்ன்றது என் மனச்சாட்சிக்கு தெரியும், அதாவது என்ன சார்ந்துள்ளாக்களும் தெரியும். நான் போயிருந்து ஸ்பீக்கர் கட்டி நான் இவருக்கு காசு கொடுத்து நான் அவருக்கு அது செய்தனான், இவருக்கு இது செய்தனான், அங்கே செய்தனான், படிக்க செய்தனான் எனக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நான் கும்பிட்ற சாமியை நான் நேரடியாக சாமியோட கும்பிடுவேன், இல்லை சாமியை தொட்டு கும்பிடுவேன். அது எனக்கும் சாமிக்கும் உள்ள உள்ள உறவு. இடையில ஒரு ஏஜென்சி வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. அதில் எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு நல்ல அறிவு இருக்குது, அறிவுபூர்வமாக சிந்திப்பேன். எனக்கு நான் என்றால் நான் போய் ஐயர்கிட்ட போய் ஐயரை இடையில பிள்ளையாரோ இல்லை முருகனோட கும்பிட்றதுக்கு ஐயர்கிட்ட சொல்லி ஐயர்கிட்ட மந்திரம் சொல்லி ஐயரை விட திறமா நான் மந்திரம் சொல்லுவேன், ஐயரை விட திறமா நான் பிரசங்கம் செய்வேன். அவ்வளவுக்கு திறமா மந்திரம் தெரியும். நான் முழு மந்திரமும் நான் கோயில் வழியாக போவைகளை நான் பாடம் வாங்கி வைக்கிறது. அப்போ எனக்கு நல்ல வடிவாக விளக்கமும் தெரியும், மந்திரத்தின் அர்த்தமும் தெரியும். அதனால் எனக்கு இடையில நான் ஐயரை வச்சு மந்திரம் சொல்ல மாட்டேன். இது என்னுடைய கருத்து. 2வது கருத்து, கோயில் கட்டுறது நாங்கள் கோயிலுக்கு செய்கிறது நாங்கள் என்ன சொல்லல, ஒரு ஊரில் உள்ளாக்கள் எல்லாம் செய்து கட்டி எல்லாம் விட்டா பிறகு கோயில் கருவறைக்குள்ள ஐயர் மட்டும்தான் போகலாம். இது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்த விஷயம், ஐயர் தான் அந்த நிர்வாகங்களையும் பார்ப்பார். உதாரணத்துக்கு கோயில் திருவிழாக்கு ஆக்களை கூப்பிடுறது, மேளகாரரை கூப்பிடுறது, மாலை கட்டுறது, மாலை அந்த மாலை இந்த மாலை எல்லாத்தையும் ஐயர் மூலமாக தான் போகும். அப்போ ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதை விட இப்போ 2 நாளைக்கு முதல் கோயில் திருவிழாவில் தூரத்தில் ரெண்டு பார்க்கும்போது பரதநாட்டியத்துக்கு விளக்கிடுகின்ற மாதிரி இன்னைக்கு. அப்போ நான் கேட்டேன், என்னோட தம்பியை கேட்டேன், என்னடா கோயில் திருவிழாவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி இருக்கோண்டு. அவன் சிரிச்சு போட்டு சொன்னான், அது பரதநாட்டியம் இல்லையா, அது ஐயர் வழிகிட்டு வசிக்கிறாரு. அவர் அந்த கெட்டப்பில் தான் ஒரு பொம்பளை பிள்ளை பரதநாட்டியத்துக்கு எப்படி வழிகிட்டு இருக்குமோ அப்படியெல்லாம் சீவிச்சிங்காரிச்சு குறுக்க அப்படி ஒரு பட்டெல்லாம் போட்டு மேலுக்கு ஒரு தலப்பா எல்லாம் வச்சு இதை என்னென்னு சொல்கிறது, பரதநாட்டிய கெட்டப்பில் தான் நிறைய ஐயர் மாதிரி நிற்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஐயர் மாதிரி இருக்கணும் பரதநாட்டிய கெட்டப்பில். அப்போ அதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு விதமான மக்களை ஏமாத்துற ஜுத்தி தான் இந்த பரதநாட்டிய கெட்டப்பெல்லாம். சில ஐயர் மேலே பாருங்கள், ஊரில் உள்ள பூசாரி மேலே சில ஐயர் மேலே பாருங்கள், அவங்க சிம்பிளாக இருப்பாங்க, தங்களோட சாதாரணமாக சிம்பிளாக இருப்பாங்க. எனக்கு மெயினாக பிடிச்ச நேரம் சொல்கிறேன், லண்டனில் ஹைவீக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் பாருங்க, எவ்வளோ ஆசையாக இருக்க மாட்டேன் பாருங்க. லண்டனில் சவுத்தம்டனில் ஒரு கோயில் இருக்குது, அதில் போய் பாருங்க, எவ்வளோ தமிழில் எவ்வளோ திறமாக பூசை செய்வாங்க தமிழ்லேண்டு. அதே மாதிரி சுவிஸில் உள்ள சிவன் கோயில் திறமாக சுத்த தமிழில் பூசை செய்வாங்க. அப்படித்தான் எங்களோட சமூகங்களையும் சுத்த தமிழில் அல்லது சொந்த மொழியில் பூசை செய்கிறார்கள் வேணும். எங்களுக்கும் ஐயருக்கும் இடையில, எங்களுக்கும் சாமிக்கும் இடையில ஐயர் தேவையில்லை. நாங்களே நேரடியாக எங்களோட மொழியில் அல்லது எங்களோட சொந்த முறையில் எங்களோட பாரம்பரியங்களை எடுத்து பாருங்க. எங்களோட பாரம்பரியத்தில் உள்ள பூசாரியாக்கள் எல்லாம் இப்படி செய்வாங்க பூசைகள். அப்படி ஒரு நிலைமையில தான் வருங்காலங்களில் எங்களுடைய சமூகம் மாறி இப்படி பூசைகள் செய்யணும். மற்றது இங்க உள்ள ஐயர்மார், எல்லா ஐயர்மாரும் இல்லை, அப்புறம் எல்லா ஐயர்மாரும் தூக்கி கொண்டு வராங்க. இது ஒரு சில ஐயர்மாருக்கான பதிவு. நிறைய ஐயர்மார் நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், வீரா ஐயான்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். அவரெல்லாம் நல்ல விஷயம், அறிவு சார்ந்த விஷயம் அல்லது மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லிவிடும். இப்போ நான் சொல்கிற ஐயர் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் வைப்பார். எப்படி பிரசங்கம் வைக்கிறாருன்னு பாருங்க. இப்போ எங்களோட மக்களை எந்த நிகழ்வானது
இந்த கோயிலிலே பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இந்த கடவுளின் நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் கடவுள் கோயிலை இன்னும் பெருசாக கட்டி ஐயராகிய என்னையும் பெருசாக வளர்த்து ஐயா அந்த அந்த ஸ்டைலில் தான் ஐயா சொல்லுவார். ஐயர் ஊருக்கெல்லாம் தொண்டு செய்ய சொல்லி அல்லது கோயிலுக்கு காசை கொண்டு சொல்கிற ஐயர் ஒரு பூசையை ஃப்ரீயாக செய்ய மாட்டார். அல்லது 10,000 வாங்குற இடத்துல ஓகே நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்கள் பூசைகிறீங்கள், எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் குறைச்சி 9,000 ரூபா தாங்க கொண்டு கேட்கறதுக்கு கேட்க மாட்டார். ஆனால் சனத்துக்கு சொல்லுவார், கோயிலை கட்டுங்கோ, கோயிலுக்கு கொடியை வாங்கி கொடுங்கோ, கோயிலுக்கு செம்பை வாங்கி கொடுங்கோ, கோயிலுக்கு கொடிக்கம்பத்தை வேறு மாதிரி மாற்றுங்கோ. ஏன்னா மாற்றினா தானே தான் நிரந்தரமாக கோயிலுக்குள்ளேயே கிடக்கலாம், கோயில் நிரந்தர சம்பளம் கிடைக்கும். கோயில் பெருசாக பெருசாக வெளியில் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த பெரிய கோயில் ஐயா அப்போ இங்கே அமௌண்ட்டை கூட்டலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டு கிருத்தியம் செய்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா வாங்குறாங்கன்னா பெரிய கோயில் ஐயான்னா 5000 ரூபா. அப்போ இதெல்லாம் ஒரு டெக்னிக். எப்படி மக்களை ஏமாற்றி மக்களை பேக்காட்டி உழைக்கிறதுக்குரிய திட்டங்கள் தான் இந்த இவைய மாதிரி ஐயர்மார். நல்ல நல்ல ஐயர்மார் இருக்கிறீங்க. இப்போ டாக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைவேட்டாக மருந்து கொடுக்குற டாக்டர்ஸ்மார் நிறைய பேர் 200 ரூபா 300 ரூபாய்க்கெல்லாம் மருந்து கொடுக்குறாங்க, அதாவது தொழில் தர்மமாக செய்கிறாங்க. ஆனால் சில டாக்டர்ஸ்மார் 5000 10,000 5 லட்சம் 20 லட்சம் வாங்க டாக்டர்ஸ்மார் இருக்கு தானே. அதே மாதிரி தான் இந்த ஐயர் மாற்ற விளையாட்டு. அதே சேம் ஸ்டைல் தான் இந்த ஐயர் மாற்ற விளையாட்டு. தயவு செய்து கேட்டியகளையை பார்க்குற நீங்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஐயர் மாருக்கு இதை அனுப்புங்க. இதை போய் இப்படிப்பட்ட ஐயர் மாருக்கு அனுப்புங்க. மெயினாக எங்களோட ஊருக்குள்ள உள்ள ஐயர் இருக்கிறார், அவருக்கு அனுப்புங்க. என்ன ஒரு ஆக்கள்கிட்ட வெளிநாட்டில் இருந்து ஒரு சாமி கும்பிட வரான்டா, வெளி வீதியில் சாமி சுற்றி கோயிலுக்குள்ள இறங்குறதுக்கு முதல்ல அவனை பிடிச்சி காசத்தா, செம்பு வாங்க காசுதா, குடை வாங்க காசுதான்னு கேட்காமல் அந்த வேலையில் நிர்வாகத்திட்ட விட்டுட்டு நிர்வாகமாக சரியாக செய்ய சொல்லி போட்டு ஐயர் மணியை அடித்தம்மா, பூசியை போட்டோம்மா, பிரசாதத்தை வாங்கினோமா, பேக்கில் வச்சோம்மா, கொடுக்குற தச்சனையை வாங்கினோமா, இடுப்பில் செருவினோமா, வீட்டை போனோமான்னு இருந்தாருன்னா ஐயர் நல்லா இருப்பார். இந்த மூட நம்பிக்கையில் உள்ள மக்களுக்கும் எப்போ விழிப்பு வந்து ஐயா நீங்கள் எங்களுக்கு தமிழில் பூசை செய்யுங்கோ, சமஸ்கிருதம் வேண்டாம் என்று சொல்கிற காலம் வரைக்கும் அன்றைக்கு தான் ஐயாவுக்கு பிடரியில் அடி விழும். அது வரைக்கும் ஐயா என்னவா செய்துட்டு போடும், செய்துட்டு போகிற பரவாயில்ல. பிரசங்கம் செய்கிறன்ற பேரில் மற்றவங்களை ஹேர்ட் பண்ணுறதா, மற்றவனுடைய மனதை புண்ணடிக்க தாக்குறதோ, அல்லது ஊர் மக்களை அஞ்சறிவும் தனக்கு 6 அறிவும் இருக்கின்ற எண்ணத்தில் இருக்கிற மனதில் இருந்தால் இப்படியான காணொலிகள் நிறைய வரும். நான் இப்படியான காணொலிகள் போடுறதுக்கு விரும்புகிறேன் இல்லை, உண்மையாக சொல்கிறேன். இப்படியான காணொலிகள் போடுறதுக்கு விரும்பலை. இப்படி ஐயர் சார்ந்த யாராவது வீடியோ அனுப்பினால் நான் அந்த வீடியோ பிடிச்சி அங்கே ஜெர்மனியில் இருக்க அருண் தமிழ் அண்ணன் அனுப்பிடுவேன். அருண் தமிழ் அண்ணன் இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை நீங்களே பார்த்து செய்து கொள்ளுங்கோண்டு முதலாக. அப்போ எனக்கும் இந்த அனுபவம் கிடைச்சதால இந்த வீடியோ ஐயர்மார் சம்பந்தமான வீடியோவை போடுறேன். அடுத்தது வீடியோவை பார்த்துட்டு எந்த சொந்தக்காரன் இல்லை எனக்கு தெரிஞ்சவே இந்த அண்டி மேரெல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறது, ஏன் நீங்கள் ஐயாவை பாய்ச்ச, நீங்கள் ஐயா பாவம், ஐயா நல்லவர், ஐயா எனக்கு திருநூறு பூசி விடுறவர், இதெல்லாம் உங்களோட வச்சு கொள்ளுங்க, எனக்கு புத்தி சொல்லாதீங்க. அதே மாதிரி எந்த குடும்பம் சார்ந்தாக்களை போய் அட்வைஸ் பண்ணினோம். உதாரணத்துக்கு எந்த மனசுக்கு எப்போ பண்ணி சொல்லினோம், ஏன் பிள்ளை உங்களோட புருஷனுக்கு சொல்லுங்க, ஏன் ஐயர்மாரை தண்டினோம், ஐயர்மார் சாபம் போட்டுருவினோம், ஐயர்மார் சாபம் போட்ட 7 ஜென்மத்துக்கு இருக்கும், எத்தனை ஜென்மத்துக்கு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை. நான் இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, இன்றைக்கு சாகிறதுக்கு நான் தயாரான், நாளைக்கு சாகிறதுக்கு தயாரான். அது ஐயர் சாபம் போட்டு தான் சாகணும் பண்ணிட்டே இருந்தால் அதையும் அக்செப்ட் பண்ணி சாகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். கேட்டியகளையே பார்க்குற நீங்கள் இதில் எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்களே கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. இதை மாதிரி நிறைய சம்பவங்கள் நிறைய பிள்ளைகளை நான் சுட்டி காட்டுவேன் என்ற உயிர் இருக்கும் வரைக்கும். கேட்டியகளி உதுகும் ஒரு காதையண்டு.